காடு இருளில் மூழ்கியிருந்தது. மரங்களுக்கிடையே சிவப்பு கண்கள் மின்னின. அந்த அமைதியின் உடைத்தபடி வானத்தை நோக்கி ஒரு நீல அக்னி எழுந்தது. அதன் கீழ் நின்றாள் ஆரண்யா. அவள் பிறந்த நாளிலிருந்தே இந்த அக்னி அவளை அழைத்துக் கொண்டே இருந்தது. ஆரண்யாவின் நினைவுகளில் ஒரு காலத்தில் அமைதியான கிராமம் இருந்தது. ஆனால் இருள் அரசன் அனுப்பிய நிழல் வீரர்கள் அதனை அழித்தனர். உயிருடன் தப்பிய ஒரு குழந்தை ஆரண்யா. அவளை காப்பாற்றியது முன்னோர்களின் ஆன்மாவின் சக்தி. மலைகுகையில் ஆரண்யா நீல அக்னியை கட்டுப்படுத்தும் பயிற்சியை செய்தாள். ஒவ்வொரு முறையும் தோல்வி, ஒவ்வொரு முறையும் வலி. ஆனால் அந்த அக்னி அவளிடம் ஒன்று கேட்டது: பயமில்லாத மனம். ஒரு இரவு காடு முழுவதும் நிழல்கள் ஊர்ந்தன. இருளின் அரசன் மீண்டும் எழுந்தான். அவனுடைய படை உலகத்தை விழுங்குவதற்காக தயாராக இருந்தது. ஆரண்யா தனது போர் உடையினை அணிந்து அவர்களை எதிர்கொள்ள தயாரானாள்.